எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு அப்டேட். என்ன அப்டேட்னா, என் நேம் போலவே என்னைய போலவே லோகோ, நெக்ஸ்ட்டு என்னைய போலவே பேனர் எல்லாமே வச்சு ஒரு சேனல் புதுசாக லான்ச் ஆகிருக்கு. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடி. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சேனல் வளர்ந்தால் மட்டுமே ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய சேனல் ஜஸ்ட் 7 month ஆகுது. இதுக்குள்ளேயுமே ஒரு ஃபேக் ஐடி, நிறைய எதிர்ப்புகள், நிறைய வீடியோ போடக்கூடாதுன்னு கமெண்ட்ஸ்கள், லைவ்ல ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாத்துலேயுமே. ஸோ ஃபேக் ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே ஃபேக் ஐடி நான் தான் சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் கொடுக்காதீங்க, சரிங்களா? என்னுடைய சேனல் ஓப்பன் பண்ணி 7 month ஆகுது. இப்போ ஃபேக் ஐடி சேனல் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் 1 day சம்திங் ஆகுது. ஸோ நீங்கள் ஓப்பனிங் டேட் பாருங்கள். ஏன்னா நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இது போல் உங்களுக்கும் ஃபேக் ஐடி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதை பற்றி சின்னதாக ஒரு அவேர்னஸ் வீடியோ, கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்க, இந்த மெசேஜ் நல்லா பாருங்க. மேலே கனித்தமிழ் டெக் 09U இருக்கு. இது என்னுடைய ஐடி கிடையாது, இது ஃபேக் ஐடி. ஸோ இதை நான் டச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 hours முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய ஐடி பார்த்தீங்கன்னா கீழே நான் வந்து சொல்லியிருக்கேன், நேத்து மை ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதை டச் பண்ணி பாருங்க. லாஸ்ட் 7 month ஆகுது. இதான் என்னுடைய ஒரிஜினல் ஐடி. தயவு செஞ்சு நீங்க என்னுடைய ஃபேக் ஐடியிலிருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்தா கண்டிப்பா நீங்க பயப்படாதீங்க, அது நான் கிடையாது. என்னுடைய ஐடி நீங்க பாருங்க. என்னுடைய ஃபேக் ஐடியில இருந்து உங்களுக்கு ஏதாவது தவறுதலாக மெசேஜ் வந்தா அது நான் கிடையாது. ஸோ கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, உங்க சேனலுக்கு ஏதாவது ஃபேக் ஐடி இருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் இதை டச் பண்ணிக்கிட்டு கனித்தமிழ் டெக் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 3 dot இருக்கு பாத்தீங்களா, இதை டச் பண்ணிக்கிட்டு சர்ச் ஃபில்டர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஆல் இருக்கு பாத்தீங்களா, இதை டச் பண்ணிக்கிட்டு சேனல் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம டச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்ளை. இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய சேனல்ல நான் ஆல்ரெடி 2 சேனல் வச்சிருக்கேன். கனித்தமிழ் அனிமின்னு ஒன்று வச்சிருக்கேன், கனித்தமிழ் டெக்குன்னு ஒன்று வச்சிருக்கேன். இப்ப புதுசா வந்து கனித்தமிழ் டெக்குன்னு நியூவா வந்திருக்கு. இது என்னுடைய ஃபேக் ஐடி, சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த ஃபேக் ஐடியில இருந்து உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்தா நீங்க வரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஃபேக் ஐடிஸ் எல்லாம் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களை விட நான் நல்லா சொல்லி கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா அதனால என்னுடைய பேரை கெடுக்கிறதுக்குன்னே இந்த மாதிரி ஃபேக் ஐடிஸ் எல்லாம் வருது. ஸோ கண்டிப்பா இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஃபேக் ஐடி கிரியேட் பண்றவங்களுக்கு ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்ம வேற ஒரு மெயில் ஐடியில இருந்து தான் கிரியேட் பண்றோம். ஸோ நம்ம என்ன வேணா பண்ணலாம். நம்ம ஃபேக் ஐடி என்னுடைய சேனல் நேம் வச்சுக்கிட்டு எந்த சேனலுக்கு இல்லை வேணா போயிட்டு பேடா கமெண்ட் பண்ணலாம், பேடா எது வேணா பண்ணலாம் நீங்க நினைக்காதீங்க. ஸோ கண்டிப்பா நீங்க பண்றது ஃபேக் ஐடி. ஸோ அந்த இமெயிலுடைய ஹேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹேண்டில் நெக்ஸ்ட் உங்களுடைய அந்த பொய்யான பேரை சைபர் கிரைம்ல கொடுத்தனா அவங்க நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துக்கே உங்களை அலாட் பண்ணி உங்களை தட்டி தூக்கிடுவாங்க, சரிங்களா? ஸோ நம்ம வந்து யாருக்கும் தெரியாம தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது ஃபேக் ஐடிக்கு மட்டும் இல்லை, பேட் கமெண்ட்ஸ் பண்றவங்க, மிஸ்யூஸ் பண்றவங்க. பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துட்டு போயிடுச்சு. நீங்க எங்க தான் இருந்து நம்ம மறைவா பண்ணலாம் நினைச்சாலும் முடியாது. தயவு செஞ்சு ஃபேக் ஐடியாஸ் நான் சொல்லிக்கிறேன், என் சேனலை பத்தி கமெண்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் போய் மிஸ்யூஸ் பண்ற மாதிரி என் சேனலை வச்சு பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக கிரியேட் பண்ணேன். ஸோ இது போல் உங்களுக்கு ஏதாவது ஃபேக் ஐடி வந்தால் நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக ஒரு வீடியோ போடுங்க. எல்லாரும் தைரியமாக பேசினாவே போதும், பாதி பிரச்சனை போயிடும். ஸோ சில டைம் நானே அப்செட் ஆகிடுவேன் இந்த ஃபேக் ஐடி பேட் கமெண்டால். இருந்தாலுமே சொல்கிறேன், தைரியமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் நம்மக்கிட்ட வராது. ஏன்னா நல்லா சொல்லி கொடுத்து மற்ற சேனலுக்கு முன்னோடியாக இருந்தால் மட்டுமே ஃபேக் ஐடி கிரியேட் ஆகும். ஸோ திரும்பவும் சொல்லிக்கிறேன், ஃபேக் ஐடி கவனமாக இருந்துக்கோ. அது மட்டும் இல்லை, அண்ட் ஒன் மோர் திங், என் சேனல் வளருதுன்னு சொல்லிட்டு நீ தான் சொல்லியிருக்க. ஏன்னா ஃபேக் ஐடி பேட் கமெண்ட்ஸ் வச்சு தான் ஒரு சேனல் வளர்ச்சியை நிர்ணயிக்க முடியும். ஸோ எனக்கு இந்த 7 monthலேயே நல்ல ஃபேக் ஐடி, நல்ல பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஒரு பக்கத்தில் வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வளர தான் நம்மளுடைய பேட் கமெண்ட்ஸும் நம்ம கூடவே வரும். ஸோ அந்த விதத்தில் நான் ஹாப்பியாக இருக்கேன், என் சேனல் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் நான் மக்களுக்காக கொடுப்பேன். உங்களை விட எனக்கு ஃபேக் ஐடி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள விட நல்ல கண்டென்ட்டாகவே நான் கொடுப்பேன். உங்களால் முடிஞ்ச நல்ல கண்டென்ட்டை நீங்கள் கொடுங்க. இல்லைனா தயவு செஞ்சு இந்த மாதிரி என் சேனலை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, புதுசாக யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய முதல் 4 வீடியோ பாருங்க. அது மட்டும் இல்லை, A to Z அப்படியே ஆர்டரா போட்டிருப்பேன். மானிட்டைசேஷன் எப்படி அப்ளை பண்ணுவது, வியூஸ் ஏன் குறையுது, YT பேஜ் வியூஸ் ஏன் குறையுது, நெக்ஸ்ட் வாட்சர்ஸ் ஏன் குறையுது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாமா, கொலாபரேஷன் யூஸ் பண்ணலாமா, ஷார்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுவது, ஷார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவது, ஷார்ட்ஸ்க்கு எப்படி மியூசிக் ஆட் பண்ணுவது, வீடியோக்கு எப்படி சினிமா சாங் ஆட் பண்ணுவது, A to Z நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. கண்டிப்பா தேவைப்பட்டவங்க பாருங்க. அது மட்டும் இல்ல அப்கமிங் நிறைய சப்ஸ்கிரைபருடைய டவுட் போட்டுட்டு இருக்கேன். மார்னிங் ஒரு வீடியோ போட்டேன். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து நமக்கு 2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தேவையில்லாத லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வீடியோ இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். இது என்னுடைய ஃபேக் சேனல். ஸோ நம்பர் கொடுத்துருக்காங்க, இது நான் கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க. ஸோ அது மட்டும் இல்லை, யூடியூபருக்கு புதிய யூடியூபருக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கார்ட்டூன் அனிமேஷன் கற்றுக்கணுன்னா என்னுடைய கனித்தமிழ் அனிமையில் போயிட்டு பாருங்கள். அதில் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லை, நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக போயிட்டு அந்த சேனல்லையும் பாருங்கள்.